ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. இந்த மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காவை திரும்பி வச்சுருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பட்டியை எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நாம் நல்லா பொடிச்சு கொண்டு வரலாங்க. அரிசி மாவில் நாம் ரெடி பண்ண வச்சுருக்க தேங்காவை சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், ஒன்றோட ஒன்று சேரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவையும் தேங்காவையும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவு, தேங்காய், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க மாவை. இந்த ரெசிபிக்கு நாம் எவ்வளோ தூரத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது நாம் பணியாரம் சொல்லுவோம் இல்லை, பணியாரம் தான் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தர போகிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா பொடி சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாத்திரத்தில் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா கருப்பட்டியை சேர்த்துட்டோங்க. இதில் நாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியில் படக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிக்கக்கூடாது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் போட்டிருக்க கருப்பட்டி நல்லா உருகி வரணும், நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடியில் பிடிக்கக்கூடாது. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க, நாம் போட்ட கருப்பட்டியெல்லாம் நல்லா உருகி இருக்குங்க, நல்லா மெல்ட் ஆயாச்சுங்க. நமக்கு பணியாரத்துக்கு நல்லா கம்பி பதம் போல் வரணும் அப்படியெல்லாம் தேவையே இல்லைங்க. கருப்பட்டி நல்லா மெல்ட் ஆனாலே போதுங்க. நாம் இப்போ 1/2 கிலோ கருப்பட்டிக்கு நான் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து தாங்க நான் நல்லா உருக்கு வச்சுருக்கேங்க. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாவில் சேர்க்கலாங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கிண்டு விட்டுக்கோங்க. சூடாக இருக்குங்க. ஸோ கரண்டியை வச்சே நீங்கள் கிண்டு விட்டுக்கோங்க. மாவு எல்லாம் மிஸ் ஆகணும். கரண்டியை வச்சு நல்லா கிண்டு விட்டுக்கோங்க. மாவு, கருப்பட்டி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கிண்டு விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு, கருப்பட்டி, பாகு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ மாவோட கருப்பட்டி எல்லாம் சேரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மாவையும் கருப்பட்டையும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ரிச்சான ருசி கொடுக்கும். நீங்கள் 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாங்க பணியாரம். ஸோ நல்லா கிண்டு விட்டுக்கோங்க. மாவையும் கருப்பட்டியையும் நல்லா கிண்டு விட்டுக்கோங்க. மாவு நாம் ரெடி பண்ணிட்டோங்க. மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இது கரெக்டான பக்குவங்க. ஸோ உங்களுக்கு ஏலக்காய் வேணும், வாசனைக்கு ஏலக்காய் வேணும்னா நீங்கள் 3 ஏலக்காவை நல்லா பிடிச்சி மேலோட்டு தூவிக்கோங்க. வாசனையாக இருக்குங்க பணியாரம். நான் சொன்னது மாதிரி நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா நமக்கு பணியாரம் நல்ல ருசி கொடுக்குங்க. நல்ல ரிச்சான ஒரு ருசி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் மாவு சேர்த்துட்டோங்க. இது இப்படியே ஒரு 2 மணிக்கூர் அப்படியே வெளியே இருக்கட்டுங்க. 2 மணிக்கூர் கழிஞ்சு நாம் மாவு பார்க்கலாங்க. 2 மணிக்கூர் மேலே ஆகிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா பெர்ஃபெக்டாக வந்துட்டுங்க. பணியாரத்துக்கு மாவு எப்படி இருக்கணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டுதுங்க. கரெக்டான பக்குவம் இது. ஸோ இப்போ நாம் ஒரு கடாய் எடுக்கலாங்க. கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் இருக்கோ சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கையில் பணியார மாவு அதை இதில் சேர்க்கலாம். உங்ககிட்ட பெரிய கடாய்னா பணியாரம் 2-3 கூட இதிலேயே போட்டு பொரிச்சு எடுக்கலாங்க. பணியாரம் நல்லா பொரியட்டுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க. பணியாரம் நல்லா உள்ளே வேகணும். வெந்து எடுக்கும்போது தாங்க நமக்கு நல்ல ருசி கொடுக்கும். ஸோ பணியாரம் எல்லாம் நல்லா வேகணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பணியாரம் நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. இப்போ நாம் மறைச்சி போடலாங்க. பணியாரத்தை நாம் திருப்பு போட்டுட்டோங்க. 2 பக்கமும் மாறு திருப்பு போட்டுக்கோங்க. பணியாரம் எல்லாம் நல்லா
பொங்கு வரணுங்க, பொரிஞ்சு வரணும். பணியாரம் எல்லாமே நல்ல எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா வேகணும் பணியாரம் எல்லாம். ஸோ ஸ்டவ்வை பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிய விட்டு எடுக்கலாங்க பணியாரத்தை. பணியாரம் எல்லாமே 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வச்சுங்க. இப்போ நாம் இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பணியாரம் எப்படி செய்வதுன்னு காமிச்சு தந்துட்டேங்க. நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். சூப்பராக வந்துட்டுங்க. பாருங்கள், பணியாரம் பெர்ஃபெக்டாக வந்துட்டுங்க.